Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா the divergence and curl. ஓகேங்களா? சோ ஒரு வெக்டாருக்கு வந்து நம்ம டைவர்ஜென்ஸ் எடுத்தா என்ன ஆகும், curl எடுத்தா என்ன ஆகும். சோ தட் ஆர் தி ஆபரேட்டர்ஸ் தான். ஓகேவா? சோ இப்போ எப்படி டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்ஸ் இருக்கு, இன்டெகிரல் ஆபரேட்டர்ஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து டைவர்ஜென்ஸ், curl. சோ டைவர்ஜென்ஸ், curl ஒரு வெக்டாருக்கு வந்து டைவர்ஜென்ஸ் எடுத்தீங்க அப்படினா அதோட ரிசல்டன்ட் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி தான் இருக்கும். At the same time ஒரு வெக்டாருக்கு வந்து curl எடுத்தீங்க அப்படினா அதோட ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வெக்டாரா தான் இருக்கும். That is a vector quantity. So எப்படி டைவர்ஜென்ஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, டாட் அப்படிங்கறத போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சோ இந்த டாட் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு அப்படினா டைவர்ஜென்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் டாட். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா the divergence curl பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வெக்டார் வந்து irrotational solenoidal அப்படிங்கிறது क्वेश्चन கேட்பாங்க. So what is the irrotational vector? So what is the solenoidal vector? So two vectors வந்து இல்ல ஒரு வெக்டார் வந்து irrotational அப்படினா அதுக்கு some conditions இருக்கு. So அதே மாதிரி solenoidal அப்படினா அதுக்கு கண்டிஷன் இருக்கு. அத இது பேஸ் பண்ணி இருக்கு அப்படினா இந்த divergence and curl பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? So இந்த மாதிரி பாத்தீங்க divergence of f எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, great dot. இந்த டாட் தான் பாத்தீங்க divergence into f vector. That is equal to dou f1 by dou x plus dou f2 divided by dou y plus dou f3 divided by dou z. So this is the இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா dou by dou z அதே வந்து பாத்தீங்க அப்படினா வெக்டார் தான், i வெக்டார், j வெக்டார், k வெக்டார் வரும். அது கூட இந்த f வெக்டாரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா அந்த i டாட் i j டாட் j வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் 1 அப்படிங்கிறது ரிசல்டன்ட் வரும். ஸோ நமக்கு ஃபைனல் ரிசல்டன்ட் ஸோ கிரேடா எஃப் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய ரிசல்டன்ட் வந்து நமக்கு என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி, அதில் எந்த ஒரு டைரக்ஷனும் மென்ஷன் ஆகியிருக்காது. ஸோ அது சேம் வே கிரேட் ஃபை. ஸோ கிரேட் ஃபை அப்படிங்கிறது என்னது டோ ஃபை பை டோ எக்ஸ். ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ டோ ஃபை பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ ஃபை பை டோ இசட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது அந்த கிரேட் ஃபை இல்லை இந்த கிரேட் ஃபை இது வந்து சிம்பிள். கிரேட் ஃபை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வெக்டார் குவான்டிட்டி தான். ஸோ curl அப்படிங்கிறது என்ன? ஸோ curl இஸ் அ வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ curl வந்து என்னது, இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ எப்படி வந்து ஒரு டேர்முக்கு வந்து வெக்டார், ஒரு வெக்டாருக்கு வந்து எப்படி நம்ம curl ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் தட் இஸ் வாட் curl வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கிராஸ் எஃப். ஸோ இந்த கிராஸ் அப்படிங்கிறது curl எஃப். ஓகே, curl அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ curl f vector that is equal to determinant of i vector, j vector, k vector into dou by dou x, dou by dou y, dou by dou z, then இங்கே f1, f2, f3 அதாவது ரோ அண்ட் காலம் வைஸில் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ i vector determinant of i vector, j vector, k vector, then dou by dou x, dou by dou y, dou by dou z, then f1, f2, f3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாருக்கு curl ஃபைன் பண்ண சொன்னால் this is the procedure. ஓகேங்களா? So let's see the problem. So if f vector is equal to x square i vector plus y square j vector plus z square k vector, then find great dot f vector. அதாவது divergence f vector கேக்குறாங்க, then divergence curl of f vector கேக்குறாங்க. Okay, so இது வந்து dot product அப்படிங்கிறது நமக்கு என்னது, that is the divergence. இது வந்து cross அப்படிங்கிறது நமக்கு என்னது curl. So curl of f vector கேக்குறாங்க, divergence of f vector கேக்குறாங்க. So எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றது பாருங்க. So f vector equal to x square i vector plus y square j vector plus z square k vector. So இங்க del great dot f vector that is equal to what, dou by dou x into f1. So இந்த term வந்து நம்ம என்ன, so i vector அதனுடைய கோஎஃபிஷியன்ட் f1, so j vector உடைய கோஎஃபிஷியன்ட் f2, then x square இது வந்து f2 அப்படிங்கிறது y square, f3 அப்படிங்கிறது z square. so இந்த மாதிரி அந்த கோஎஃபிஷியன்ட்டை அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ஐயும் ஜேவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன, அந்த டேர்ம் 0 தான் வரும். ஸோ நமக்கு இங்கே எந்த டேர்ம், எந்த வெக்டார் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ ஸோ அது கரஸ்பாண்டிங்கான டேர்ம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டோ பை டோ எக்ஸ் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்ட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்ட் இசட் ஸ்கொயர். ஸோ நவ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இதை ஒய், இது இசட்டை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும். ஸோ இதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது 2x, இதை ஒய் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y, தென் இசட் ஸ்கொயரை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z. so this is the what, the divergence of f vector. so இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வெக்டார் டேர்மும் நமக்கு கிடையாது. i j k அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லை. so this is the scalar quantity. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே ஃபங்க்ஷனுக்கு, ஸோ இதே வெக்டாருக்கு வந்து curl ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறது பாருங்கள்.
ஸோ கிரேட் கிராஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கேர்ள் ஆஃப் எஃப். நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ஸோ இங்கே வந்து அந்த F1 F2 F3 சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ நார்மலாக டிட்டர்மினன்ட் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் வீடியோஸில் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதே லாஜிக்கில் தான் இங்கே டிட்டர்மினன்ட் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஐ வெக்டார் இன்டூ இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்க அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஐ இன்டூ டோ பை டோ ஒய் இன்டூ இசட் ஸ்கொயர் மைனஸ் டோ பை டோ இசட் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் அடுத்தது ஜே வெக்டார் இன்டூ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டிங்க அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் இன்டூ இசட் ஸ்கொயர் மைனஸ் டோ பை டோ இசட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தென் கே வெக்டார் இன்டூ இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டோ பை டோ ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்மை இசட் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது நமக்கு என்ன 0 வந்துடும். அப்போ 0 ஐ வெக்டார். ஸோ இதையும் வந்து ஒய் ஸ்கொயர் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணால் 0 தான். சேம் அதே மாதிரி எல்லா டேர்ம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இசட் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதுவும் 0, இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0, இது ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போது 0. ஸோ அப்போ 0 ஐ வெக்டார் ப்ளஸ் 0 கே வெக்டார் ப்ளஸ் 0 ஜே வெக்டார். ஸோ த கேர்ள் ஆஃப் வெக்டார் வந்து நமக்கு என்னது 0 வெக்டார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைன் கிரேட் டாட் ஆர் வெக்டார். ஸோ நம்ம கிரேட் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் ஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது கிரேட் டாட் ஆர் வெக்டார். ஸோ கிரேட் டாட் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணலாம்? ஸோ ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார். சேம் அப்போ கிரேட் டாட் ஆர் வெக்டார் அப்படின்னும் போது ஜஸ்ட் மல்டிப்ளை. ஸோ இப்போது டோ பை ஐ டோ கிரேடுக்கு வந்து நமக்கு தெரியும், டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார் டாட் இன்டூ ஆர் வெக்டார் எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார். ஓகேவா? ஸோ இப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் கூட செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் கூட தேர்ட் டேர்ம். ஸோ அது ஏன் அப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ டாட் ஜேன்னு வந்துடும். ஸோ ஐ டாட் ஜே வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் 0 அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஜே டாட் கே 0, ஐ டாட் கேவும் 0 தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் டேர்ம் கூட ஃபஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ டாட் ஐ வேல்யூ நமக்கு என்ன எக்ஸ் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வெக்டார் எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ இன்ட்டு ஜி ஒய் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்ட்டு இசட். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸை எக்ஸ் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இசட்டை இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 1 + 1 + 1 that is equal to 3. So grade dot r vector equal to 3. அதாவது curl of divergence of r vector. ஸோ இது எப்படி சொல்லலாம்? ஸோ divergence of r vector வந்து நமக்கு என்னது 3. ஸோ டைரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ எக்ஸாமினேஷனில் வந்து நமக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லையா? ஸோ அவங்க டைரெக்டாக இப்படி கேட்கலாம். ஸோ வாட் இஸ் தி divergence of r vector? ஸோ r vector அப்படிங்கிறது இட் இஸ் கான்ஸ்டன்ட், எங்கே போனாலுமே r vector இதுதான். ஸோ r vectorனு கொடுத்தா இது ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம எடுப்போம், xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஸோ வாட் இஸ் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் r வெக்டார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வேல்யூ என்னது 3 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருக்குது. ஸோ கிரேட் டாட் கிரேட் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் கிரேட் டாட், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேர்ள், இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைவர்ஜென்ஸ். ஸோ கிரேடுக்கு வந்து கிரேட் curl of grade 5 that is equal to 0, grade divergence of grade curl of f vector அதுவும் 0, then grade இது divergence u into grade v that is equal to u into grade square v plus grade u dot grade v, then grade cross f vector that is equal to grade dot f vector minus grade square f vector. ஸோ இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸோ சம்ஸ் கேட்கும்போது நமக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் வந்து இந்த ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க, வாட் இஸ் தி கிரேட் கிராஸ் கிரேட் 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியணும், 0 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா நம்ம என்ன கிரேடுக்கு கிரேட் கிராஸ் 5க்கு நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அது வந்து என்ன நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதாவது இஃப் கிரேட் டாட் எஃப் வெக்டார், அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த வெக்டார் வந்து சாலினாய்டல். தென் curl of f vector, grade cross f vector 0 அப்படின்னா that vector is conservative and irrotational. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து வெக்டார் கால்குலஸில் வந்து இது சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் 2. அவங்க வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா இந்த வெக்டார் வந்து சாலினாய்டலா இல்லை வந்து irrotational அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சாலினாய்டல் கொடுத்துட்டு ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா? ஸோ கிரேட் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்ததுன்னா தட் வெக்டார் இஸ் சாலினாய்டல். கிரேட் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா அந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா irrotational அண்ட் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இப்போ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் சம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் v vector equal to x plus 3y I vector plus y minus 2z j vector plus x plus lambda z k vector. ஸோ இங்கே lambda அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த v vector வந்து சாலினாய்டல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் lambda அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? சாலினாய்டல் அப்படின்னும் போது கிரேட் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஸோ அதனால் v is solenoidal. ஸோ கிரேட் டாட் v vector equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு v டாட் கிரேட் டாட் v vector வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிரேட் டாட் v எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஐ வெக்டாருடைய கோஃபிஷியன்ட் எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் டோ பை டோ ஐ இன்டூ ஜே வெக்டாருடைய கோஃபிஷியன்ட் y மைனஸ் 2z ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்டூ இசட் வெக்டாருடைய k வெக்டாருடைய கோஃபிஷியன்ட் எக்ஸ் ப்ளஸ் லேம்டா இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 0 எது கொடுக்குறோம்? அந்த கண்டிஷனுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ கிரேட் டாட் b நம்ம இந்த வேல்யூ எழுதிட்டோம். ஸோ சாலினாய்டல் அப்படிங்கிறதுக்காக அது ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ஸோ இந்த டேர்ம் 3y அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 0 ஆகிடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. தென் இதை y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஏன்னா 2z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதே மாதிரி இதை z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x பண்ணும்போது 0 ஆகிடும். yz டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு லேம்டான்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 1 + 1 ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. அந்த 2 வந்து நமக்கு என்ன? 1 + 1 2 வந்து இந்த சைட் ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் கொண்டு போனீங்க அப்படின்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு -2 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட்ஸ். ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட் a b c so that f vector equal to, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா f vector வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ f vector is equal to x plus 2y plus az I vector plus bx minus 3y minus z j vector plus 4x plus cy plus 2z k vector is irrotational. ஓகே, ஸோ நமக்கு கீவேர்டு என்ன? அந்த irrotational தான். ஸோ irrotational அப்படின்னா என்னது? curl of f vector வந்து 0. ஸோ தட் இஸ் த கண்டிஷன். ஸோ curl of f vector வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய ஆன்சரை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். இது எக்ஸ் ஐயோடைய கோஃபிஷியன்ட் என்ன? நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் ஏஇசட். அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜேவுடைய கோஃபிஷியன்ட்டு பிஎக்ஸ் மைனஸ் 3y மைனஸ் இசட்டை இங்கே போட்டுக்கோங்க. தென் கேவுடைய கோஃபிஷியன்ட்டு 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 2z வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ நவ் அதை வந்து ஈக்குவல் டு 0 கொடுங்க. ஓகே, ஏன்னா திஸ் இஸ் தி irrotational வெக்டார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் கிராஸ் எஃப் வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஐ வெக்டார் இன்டூ, ஸோ இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா ஸோ இதை டோ பை டோ ஒய் இன்டூ 4x ப்ளஸ் cy ப்ளஸ் 2z வரும். ஸோ இதை வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன? இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஒன்லி cy மட்டும் வரும். ஸோ cyயை வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா c. தென் மைனஸ் டோ பை டோ இசட்டை வந்து இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இங்கே. ஸோ டோ பை டோ இசட் இன்டூ பிஎக்ஸ் மைனஸ் 3y மைனஸ் இசட். ஸோ இங்கே மைனஸ் இசட் டேர்ம் மட்டும் இருக்குது. அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணிங்கன்னா -1 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. தென் மைனஸ் ஜே வெக்டார் இன்டூ இந்த காலம் இந்த ரோ விட்டுணும். ஸோ டோ பை டோ எக்ஸு இங்கே எக்ஸ் டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். அப்போ 4 மட்டும் வரும். தென்
இது dou by dou z into இங்கே differentiate with respect to z அப்படின்னும் போது இது 0 ஆகிடும், இந்த term 0 ஆகிடும். az differentiate with respect to z பண்ணிங்கன்னா a வரும். ஸோ நமக்கு ஃபார்முலா மைனஸ் வரும், 4 minus a plus k vector into then what, இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டிங்கன்னா dou by dou x into dx minus 3y minus z. x பொறுத்து differentiate பண்ணிங்கன்னா b மட்டும் வரும். ஸோ அதை டேர்மை differentiate பண்ணும்போது 0 ஆகிடும். தென் dou by dou y into x plus 2y plus az. ஸோ இதை வந்து differentiate with respect to y அப்படின்னும் போது 2 வரும். ஸோ ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, ஸோ b minus 2. ஸோ இதை வந்து நம்ம என்ன c plus 1 minus j into 4 plus minus a plus k vector into b minus 2 that is equal to, இங்கே வந்து நமக்கு என்ன, நம்ம கண்டிஷன் வந்து கிரேட் கிராஸ் f vector equal to 0. அந்த 0 வெக்டரை நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா 0 i vector plus 0 k vector plus 0 j vector அப்படிங்கிறது நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் தி கோஃபிஷியன்ட் ஆஃப் i j k. ஸோ i vector j vector k vector கோஃபிஷியன்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வரும், c plus 1 equal to 0. தென் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஆஃப் 4 minus a equal to 0. தென் b minus 2 equal to 0. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ c plus 1 equal to 0 அப்படின்னா c equal to minus 1. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் 4 minus a அப்படின் போது மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 4 plus a equal to 0 வரும். அப்போ a equal to 4 வரும். தென் b minus 2 equal to 0 அப்படின்னா b equal to 2. b minus 2 equal to 0 னா b equal to 2. ஸோ அப்போ abc வேல்யூ வந்து நமக்கு என்னது, a equal to 4, b equal to 2, c equal to minus 1. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வெக்டார் வந்து சாலினாய்டல் இர்ரோட்டேஷன்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அதில் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கண்டிஷன் கேட்பாங்க. ஸோ இஃப் த வெக்டார் இஸ் சாலினாய்டல் what are the results, del grade dot f vector 0வா இல்லை grade cross f vector 0வா, ஸோ grade dot grade f equal to 0வா, அந்த மாதிரி கீழே வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அது சாலினாய்டலா இர்ரோட்டேஷனலா அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸு. ஸோ கிரேட் கிராஸ் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாமே ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் கிரேட் கிராஸ் ஃபை ஆஃப் கிரேட் ஃபை ஈக்குவல் டு 0 வெக்டார் ஆர் கேர்ள் ஆஃப் ஃபை கிரேட் ஃபை ஈக்குவல் டு 0. தென் எஃப் வெக்டார் கிராஸ் கிரேட் ஆஃப் கேர்ள் ஆர் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு minus 2 எஃப் வெக்டார். தென் கிரேட் இது வந்து டைவர்ஜென்ஸ், இந்த டாட் இருந்தாலே டைவர்ஜென்ஸ். Divergence of what, phi into a vector is equal to grade phi dot a vector plus phi into grade dot a vector. So இதுதான் வந்து some important formulas. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாப்லாசியன் ஆப்ரேட்டர். ஸோ லாப்லாசியன் ஆப்ரேட்டர் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ த ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ லாப்லாசியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, ரெண்டு கிரேடு. ஸோ கிரேடை வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாப்லாசியன் ஆப்ரேட்டர் சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்கேலார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ கிரேடுக்கு இன்னொரு கிரேடு எடுத்திங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், கிரேட் அப்படிங்கிறது நமக்கு வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு வெக்டார் கூடயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், அது ஸ்கேலார் குவான்டிட்டியாக மாறிடும். ஸ்கேலார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர். ஸோ இது கூட வந்து நம்ம என்ன 5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், கிரேட் ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் 5 பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் 5 டிவைட் பை டோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் 5 டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர். ஸோ நம்ம நார்மலாக லாப்லாசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ லாப்லாசியன் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு 0. ஸோ கிரேட் ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது லாப்லாசியன் ஈக்குவேஷன். ஸோ இப்போ லாப்லாசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கிரேட் ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இதையும் வந்து உங்களுக்கு என்ன கொஷினாக கேட்கலாம். ஸோ வாட் இஸ் தி லாப்லாசியன் ஈக்குவேஷன், கிரேட் ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு 0வா இல்லை கிரேட் ஸ்கொயர் 5 நாட் ஈக்குவல் டு 0வா இல்லை கிரேட் ஆஃப் கிரேட் 5 வந்து 0வா அப்படிங்கிறது ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட். ஓகே, ஸோ டெல் கிரேட் ஸ்கொயர் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாப்லாசியன் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாப்லாசியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சம் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டாட் டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேட் 5 தட் இஸ் ஈக்குவல் டு கிரேட் ஸ்கொயர் 5 இது ரெண்டும் ஈக்குவல்காக தான் இருக்கும். தென் கிரேட் ஸ்கொயர் ஆஃப் ஆர் பவர் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 2. Then grade square of r power n into r vector is equal to n into n plus 3 into r power n minus 2 into r vector. Then
grade square of f of r is equal to f double dash of r plus 2 by r into f dash of r. So இந்த formulas வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி இந்த லாப்லாசியன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி சம்ஸ். ஸோ ஃபைண்ட் தி கிரேட் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ஸோ வாட் இஸ் த ஆர் ஸ்கொயர் வேல்யூ? தட் இஸ் தி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த சம்மேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சம்மேஷன் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஒய் டிவைட் பை dou y square plus dou square divided by dou z square. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபைடாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் ஸ்கொயருக்கு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? ஸோ நமக்கு வேல்யூஸ் தெரியும். டோ ஆர் பை டோ எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி எக்ஸ் பை ஆர் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சம்ஸ் வந்து இங்கே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், சம்மேஷன் ஆஃப் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் லேப்லாசியன் ஆப்ரேட்டர் தான் இது. ஸோ திஸ் இஸ் தி லேப்லாசியன் ஆப்ரேட்டர். ஸோ இது கூட வந்து நமக்கு என்ன மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டு டேர்ம் இருக்கிறதால ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸ்கொயர் அப்படின்னும் போது 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறேன்னா டோ பை டோ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு டேர்ம் மட்டும் நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r, அகைன் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டோ ஆர் பை டோ எக்ஸ். ஸோ டோ ஆர் பை டோ எக்ஸ் உடைய வேல்யூ என்னது? எக்ஸ் பை ஆர். ஸோ எக்ஸ் பை ஆர் இன்டூ 2r. ஸோ இது ஆர்ஆர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2xன்னு வரும். ஸோ 2xை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 மட்டும் வரும். ஸோ சம்மேஷன் ஆஃப் 2. ஸோ நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது 3 டைம் 2 ஆட் பண்ணிங்கன்னா 6. தட் இஸ் தி ஆன்சர். தட் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இந்த சம்மேஷன் கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கனாலும் அங்கே உங்களுக்கு என்ன வரும்? டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போது டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் இதே தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டோ ஆர் பை டோ ஒய் இன்ட்டு 2rனு வரும். இங்கே இதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் அப்படின்னும் போது டோ ஆர் பை டோ இசட் இன்ட்டு 2rனு வரும். அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சம். ஓகே, தேங்க்யூ.